பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த தடவை விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல வந்து கலந்துருக்காங்க. இப்போ மகாராஜா படத்தில் நடிச்சாங்க இல்லையா, விஜய் சேதுபதிக்கு மகளா சாச்சனா. ஸோ அவங்களுமே இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காங்க. அதுலேயுமே இல்லாமல் 24 மணி நேரத்தில் வந்து ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து வந்து சாச்சனா பிக் பாஸ்லேருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு எலிமினேஷன் என்னப்பா இது வந்து நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இரண்டாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க சாச்சனா. பிக் பாஸ் வீடு ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருந்தது. இதுல வந்து எந்த பக்கம் பெண்களுக்கு, எந்த பக்கம் ஆண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்க பெரிய அறையை உங்களுக்கு தரோம், விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஆண்கள் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு வாரம் மட்டும் ஆண்களை பெண்கள் யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷனும் போட்டாங்க. அதுக்கு பெண்களும் ஒத்துக்கிட்டு டீல் போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஜாக்லின் அந்த கண்டிஷன் எல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஸோ வந்து சாட்சினா பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வெளியே போனாலும் பரவாயில்ல, அந்த முடிவு எடுத்த பெண்களில் 4 பேரில் நானும் ஒருத்தி. ஒருவேளை பெண்களை மட்டும் நாமினேட் செய்யும் ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண் வந்து வெளியே போகணும் அப்படின்னா 24 மணி நேரத்தில் அது நானா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாட்சினா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 24 மணி நேரம் எலிமினேஷனுக்கு பல பேர் வந்து அதை காரணமாக காட்டி நாமினேட்டும் பண்ணிட்டாங்க. அதனால அதிகம் பேர் நாமினேட் செஞ்ச அவங்க இந்த ஒரு பிக் பாஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இப்படி விட்டு கொடுக்கறதுக்கு தான் பிக் பாஸ்க்கு வந்தாங்களா அப்படின்னு நிறைய பேர் நெட்டிசன்கள் வந்து சாஜனாவை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ்ல எவ்வளோ வேணா சேஞ்சஸ் இருக்கட்டும், ஆனா அந்த 24 hours எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியாது. எப்படி ஒருத்தவங்களோட கேரக்டர் இதுதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி எப்படி எலிமினேட் பண்ண முடியும், அதுக்குள்ள முடிவு பண்ண முடியாது, ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.